சாரி. எதுவும் எடுக்கலையா? எடுக்கணும் பெண்ணு. ஓ போய் எடுத்துக்கோ. இந்திரா வா, பில் போட்டுடலாம். நீ என்ன வாங்கின? நான் இது மட்டும் தான் வாங்கினேன். போதும் கௌதம். நீ என்ன வாங்கியிருக்க? நான் என்ன உன்ன மாதிரி ஸ்டூடெண்டா? இது போதும். சரி கொடு, பில் போட்டு வரேன். வேண்டாம் கௌதம், இட்ஸ் ஓகே. அட கொடு. வேண்டாம், இதுதானே, நானே கொடுத்துக்கிறேன். கொடு, பரவாயில்ல. நான் ரெண்டுத்தையும் பில் போட்டு வரேன். சரியா? இங்கே இரு. சார். தேங்க்யூ. இந்திரா, என்ன என்ன யோசனை? இல்ல கௌதம், நேத்து இந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் லைட்டா அப்செட் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம? சரி, நான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன்ல, அதுக்காக நீ எனக்கு ஒண்ணு செய்யணுமே. நானா? நான் என்ன செய்யறது கௌதம்? சொல்றேன். இதுல இந்திரா ஐஏஎஸ் ஓட ஆட்டோகிராஃப் வேணும். இந்தா, இதுல போட்டு கொடு. கௌதம், சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. இல்ல இந்திரா, நான் சீரியஸா சொல்றேன். பிரிலிமினரி ரிசல்ட் வந்த அன்னைக்கே உன் கையால ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அப்புறம் நீங்க கலெக்டர்லாம் ஆயிட்டீங்கன்னா என்ன மாதிரி நார்மலான ஆளுக்கெல்லாம் சைன் போட்டு கொடுப்பீங்களா? அப்போல்லாம் உங்க சைன் அவ்வளோ வேல்யூவா இருக்கும். அதான் கேக்குறேன், நீங்க இப்பவே போட்டு கொடுங்க. கௌதம் போதும், நீ என்ன சும்மா ஓட்டாத. சரி, இப்போ என்ன, நான் சைன் பண்ணணும் அவ்வளவுதானே? சரி கொடு. இந்திரா, மாமா. என்னம்மா ஆட்டோல தான் வந்தியா? இல்ல, பஸ்ல வந்த. அதான் முகம் வாடி போயிருக்கு. மடி, நீ சாப்பிட்டியா? போ, முதல்ல போய் சாப்பிடு போ. என்னடி, என்னாச்சு? நானே உனக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். அம்மா, உனக்கு மெயின் எக்ஸாம் கோச்சிங் ஃபீஸ் எவ்வளவு கட்ட சொன்னாங்க? இந்திரா, இந்திரா, புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்களா இல்ல நம்ம தான் வாங்கிக்கணுமா? இந்திரா, என்னாச்சு? இந்திரா, இந்திரா, என்னாச்சு? இந்திரா, என்னடி? இங்க பாரு. இந்திரா, என்னடி, என்னாச்சு? ஏன் ஃபீஸ்க்கு நிறைய பணம் கேட்டாங்களா? சொல்லுடி. ஏய், என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு. ஐஏஎஸ் கோச்சிங் இப்போதைக்கு என்னால கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே
முடிஞ்சு போச்சுக்கா. என்னடி சொல்ற? இத preliminary எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டியே. என் மேல இருக்கிற கேஸ்ல இருந்து நான் அக்யூஸ்ட் இல்லைன்னு தெரியற வரைக்கும் என்னால ஐஏஎஸ் கோச்சிங் கண்டினியூ பண்ண முடியாதுக்கா. மெயின் எக்ஸாமும் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கஷ்டப்பட்டு பணத்தை கொட்டி கொடுத்து கூட்டிட்டு வந்தாச்சு. இன்னும் அழுது ஏன் நீ உடம்பு கெடுத்துக்கிற? உனக்கு கொஞ்சமாவது வயித்துல ஒரு குழந்தை இருக்கேங்கிற அக்கறை இருக்கா? எப்ப பார்த்தாலும் இந்த இந்திராவை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தனா அது குழந்தைய பாதிக்காதா? உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன்? அத்தை இல்லத்த, இந்திரா ஐஏஎஸ் படிக்கணும்னு காவியா தான் ரொம்ப ஆசைப்பட்டா. ஆசை ஆசை யாரதான் விட்டுச்சு? இவளுக்கு இருக்கிற ஆசைக்கு ஐஏஎஸ் என்ன, அமெரிக்க அதிபர் ஆகணும்னு கூட ஆசைப்படுவா. எல்லாமே அதுவா அமையணும். சிலது நமக்கு அமையாம போகும். சரி, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு மனசை தேத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் ஜெயா, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் சரியா தாங்க பேசுறேன். இவளுக்கு நாம ரொம்ப படிச்சுட்டோங்கிற திமிரு, படிப்பாளிங்கிற தெனாவட்டு. எதுக்கு எடுத்தாலும் நான் முன்னாடி வந்து ஆடிக்கிட்டு இருந்தா, அதான் கடவுளா பார்த்து ஓரமா உட்கார வச்சுட்டாரு. இத பாரு காவியா, இதுக்காகலாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அப்படியே அவ ஐஏஎஸ் படிச்சு ஊருக்கு என்ன நல்லதா செய்ய போறா? எல்லா குடும்பத்தோட நிம்மதியும் கெடுக்க போறா. ஜெயா, இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. காவியா இந்திராக்காக வருத்தப்படுறா. இந்திரா கலெக்டருக்கு படிக்கணுங்கிறதுக்காக ஊரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, பார்ட் டைமா வேலை பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டா. பாவம் அவ. இப்ப கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சுன்னா அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆமாமா, நீங்க அவளுக்கு உடனே சப்போர்ட் பண்ண வந்துருங்க. இத பாரு காவியா, நீ இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிறத நான் இனிமே பார்த்தேன், அப்புறம் அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவேன். சொல்லிட்டேன். அம்மாடி இந்திரா, அவ பேசுனது எதுவும் நீ மனசுல வச்சுக்காத. நீ நிறைய நல்லது பண்ணிருக்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, ஸ்மார்ட் கேர்ள்னு. அதே மாதிரி தைரியமான பொண்ணும் கூட. நீ கலங்க கூடாது. அது எப்படி முடியும் ஹேமா? வேணும்னா எங்கேயாவது தெருவுல ஒரு ஓரமா ஒரு சின்னதா கடை போட்டு இடியாப்போ சேவை வேணா செய்யலாம். எப்படி பிளான்? சூப்பரா? சூப்பர், சரியா சொன்னீங்களே. நீங்க கையை கொடுங்க. கலக்கிட்டீங்க. இந்த அண்ணியும் சித்தியும் இந்திராவை எதுக்காக இப்படி டீஸ் பண்றாங்க? கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன மனுஷங்களோ இவங்க. செம்மைய கலைச்சு விட்டுட்டீங்க. அவ மூஞ்ச பாத்தீங்களா? வாடி போச்சுல்ல. சுண்டக்கா மாதிரி சுருங்கி போச்சுடி. ஏங்க, இதோட சாட்டிஸ்ஃபைட் ஆகிடாதீங்க. அவளை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருக்குல்ல. அதை எப்படி நான் மறப்பேன்? கண்டிப்பா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே தரத்து வேண்டி. அவளுக்கு நல்லா பிளான் பண்ணி அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவளை அனுப்பதாண்டி போறேன். அதுக்கப்புறம் அந்த இந்திரா தூக்கத்துல கூட என் பேரை கேட்டா அலறி அடிச்சு எந்திரிக்கிற அளவுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டி. வெயிட் அண்ட் see.
இந்தம்மா. இந்தாங்கண்ணா. ஏமா 2 ரூபா பப்ளிகாமுக்கு 500 ரூபா கொடுத்தேன்னா எப்படிமா? சில்லறையா கொடுமா? அண்ணா மீதி சில்லற வேண்டாம், அதுக்கு பவுடர் கொடுங்கண்ணா. இது அதாண்ணா பவுடர். மா அதெல்லாம் இல்லம்மா, கிளம்புமா. யார் நீ? இந்தா சில்லறை கூட தர வேணா, நீ கிளம்பு. நீ ஐயோ அண்ணே, சந்தேகப்படாதீங்கண்ணே, ரெகுலரா வாங்குறது தான், தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். குமார் தான் சொல்லிவிட்டாரு. கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணா குமார் சொல்லி தானே வந்தேன். சரி மா, அத முதல்ல சொல்ல வேணாமா? அப்படிலாம் யாருக்கும் டைரக்டா தரதில்ல. இங்க பாரு, இங்க உட்கார்ந்துருக்காருல. ஆமா, அங்க போ. அந்த கேட்டு கிட்ட வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் நான் ஒரு டோக்கன் தரேன், அதை கொண்டு போய் கூடு, அவர் கொடுப்பாரு. சரிண்ணே. பார்த்து ஜாகிரதை எடுத்துட்டு போ, வேற யாரு கண்ணுக்கும் படாம போ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏய் பாத்துக்கோ, கேர்ஃபுல். அண்ணே என்னம்மா வேணும்? அது வந்து யாருமா நீ? புதுசா இருக்குது. இதுக்கு முன்னால உன்னை நான் பார்த்ததே இல்லையே. வேண்டாம். என்னம்மா நீ? சரி இரு, என்கிட்ட இந்த ஏரியாவில் பொட்டலம் பவுடர் விற்கிறவங்க எல்லா போட்டோவும் என்கிட்ட இருக்கு. நான் காமிக்கிறேன், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். அது ஓகேனா? நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகேனா? கொஞ்சம் இருமா. ஏமா இவனா பாரு. இல்லண்ணா, ஆனா இல்லண்ணா, இவங்க யாருமே இல்லண்ணா. அவரு நல்ல வயசானவர்னா. வயசானவரா? இவனா பாரு. இவனா பாருமா. அண்ணா இவங்க எல்லாம் யாருமே இல்லண்ணா. என்னம்மா சொல்ற? இதுல யாருமே இல்லையா? இல்லண்ணா, இவங்க யாருமே இல்லண்ணா. என்னைக்கு நடந்துச்சு? எந்த இடத்துல நடந்துச்சு? அத கொஞ்சம் டீட்டெயில்ல சொல்லு. அது அது அன்னைக்கு அன்னைக்கு அப்படி சரக்கு எதுவும் பிடிச்ச மாதிரி எந்த நியூஸும் எங்க வட்டாரத்திலே வரலம்மா. அப்பப்ப ஃபேக் நியூஸ் கிளப்பி விடுவாங்கம்மா. ஆனா எங்க சைடு அன்னைக்கு எந்த சரக்கும் போலம்மா. என்னண்ணா சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரி பப்ளிக்கா ஆட்டோல வச்செல்லாம் தொழில்காரன் யாரும் பொருள் எடுத்துட்டு போக மாட்டாமா. ஏமா நீ யார்கிட்ட ராங்க வச்சுக்கிட்டியா? ராங்கா? ஓ சண்டையா? இல்லண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லண்ணா. ஏன்னா கேக்குறீங்க? இல்லம்மா, இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஸ்கெட்ச் போட்டு உன்னை மாட்டி விட்ட மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா எங்க கேங்க ஆளுங்களால இது நடக்கலம்மா. இந்த ஏரியா பொறுத்தவரை எல்லாரையுமே எனக்கு தெரியுமா. எனக்கு தெரிஞ்சுங்க யாரும் இல்ல, உனக்கு எதிரி யாருன்னு நல்லா யோசிச்சு பாருமா.
ஓகேண்ணா. சரி வரோண்ணா. சரிம்மா, இவ்வளவு நேரம் பேசணும்ல, எவ்வளவு டீட்டெயில் சொல்லி இருக்கிறேன். அண்ணனுக்கு ஏதாவது டீ செலவுக்கு காசு கொடுத்துட்டு போகமா? கொடு. இப்ப நம்ம என்ன பண்றது இந்திரா? கிராமத்துல வீட்ல ஏதாவது பாம்பு பெருச்சாலின்னு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோ, புகை போட்டு விட்டுருவார் அப்பா. அப்போ அது சூடு தாங்காம அதுவே தானா வெளியே ஓடி வந்துரும். என்னடி நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? நீ என்னமோ அப்பா பாம்புன்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு கல்யாணி. நான் போட போற புகையில அவன் எப்படி மூச்சு தாங்க முடியாம வெளியே வரான்னு மட்டும் பாரு. வாவ், அப்போ உன் பிளான் என்ன? சொல்றேன். ஓகே. ஏய் சம்மடி, சூப்பர், உடனே ஆரம்பி. இல்ல, அது உடனே முடியாது. அதுக்கு சில விஷயம் எல்லாம் பொருந்தி வரணும் கல்யாணி. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன், இதெல்லாம் முடிச்சு காமிக்கிறேன், சரியா? போச்சு போச்சு இந்திரா, வசமா மாட்டிக்கிட்ட. இது போலீஸ் கைக்கு போச்சு இந்திரா. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், யோசி ராகினி. சரி, நான் கிளம்புறேன். இந்திரா, நானும் வரேன். இல்ல இல்ல கௌதம், நீ கூட எல்லாம் வர வேண்டாம். நான் கல்யாணி கூட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வரது அத்தைக்கு தெரிஞ்சா வீட்ல ப்ராப்ளம் ஆகும்ல. நான் போயிட்டு வந்துடுறேன் கௌதம். I'll manage. சரி. இந்திரா, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணு. ஓகே? ஷூர் கௌதம், கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். சென்ட் பண்ணிடு பிக்சரை. பாய். எடு எடு எடு, போன எடு. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. இங்க ஒண்ணு சக்தி வாய்ந்த மோப்ப நாய் ஒண்ணு இருக்கு. அது உன்னை ஸ்மெல் பண்ணிருச்சு. அதெல்லாம் விடு. இப்பவே இந்த செகண்டே நீ இந்த ஊரை விட்டு போகணும். இங்க பார், நீ எல்லாம் வரக்கூடாது. நீ அங்கேயே இரு, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ எங்க இருக்கன மட்டும் கரெக்டா சொல்லு. வலசரவாக்கம் பஞ்சாயத்து போர்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது, அங்கதான் நான் இருப்பேன். ஓகே. வலசரவாக்கம் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் கிட்ட இருக்கிற அம்மன் கோயில் கிட்டயா? சரி சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். இங்க பார், இந்த காசை குடுக்கறதே நீ உடனே இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு தான். அதனால காசு வாங்கின உடனே அடுத்த நிமிஷமே நீ இந்த ஊரை விட்டு போகணும். அதுக்கு ஏத்த மாதிரி ரெடியா வரணும், புரியுதா? சரிம்மா, நீங்க தான் காசு தானே சொல்லிட்டீங்கல்ல, நான் பேக்கோட வரமா, பணத்தை வாங்கிட்டு அப்படியே ஓடி போறேன். இன்னும் சரியா 1/2 மணி நேரத்துல பணத்தோட நாங்க வந்து நிப்பேன். நீ வெயிட் பண்ணு, அங்கேயே காத்திருக்கமா. போன வேடா. மொத்த காசும் செலவாயிடும் போல இருக்கே. கொஞ்சம் ஏமாந்தா ஏமலே கை வைக்கிறானுங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம்.
வெயிட் பண்ணுங்க. ஏய் போலாமா? ஏன்டி லேட்டு? சாரி டி. சரி ஏறு போலாம் போலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இங்கதானே நிறுத்துங்க. என்னங்கண்ணா? ஏய் கல்யாணி, அங்க போய் நின்னு பாக்கலாம். வா வா வா. ஏய் இந்த கோவில் தானே? ஏய் இரு, முதல்ல செக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா போலாம். இரு, நம்ம பாக்குறத பாக்குறானா பாரு. ஏய் வேணாம், நீ முதல்ல முக்காடு போடு. முக்காடா? முக்காடு எதுக்கு? போடு, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வர போறாங்க. இரு போடு. ஏய் இந்திரா, அங்க பாரு. நன்றி தம்பி, போங்க. ஏய் ஏய் இந்த தாத்தா தாண்டி, இவனேதான் இவனேதான். இந்த தாத்தா தான் என்கிட்ட லிஃப்ட் கேட்டு மொத்தமா மாட்டி விட்டான் என்ன. இவன இவன ஏய் ஏய் பொறுமையா இருடி, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஏய் வா. இந்த லெஃப்ட் தான், இந்த கோயில் தான். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. அந்த ஆளோட பேரு, பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாமே நாங்க எடுத்துட்டு இருக்கோம். இனிமே இந்த கேஸ பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. இந்திரா, நீங்க நிம்மதியா ஐஏஎஸ் எக்ஸாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒன் செகண்ட். ஹலோ ராம் சார். இந்திரா கையை கொடு. பாப்பா பரவாயில்லம்மா, தைரியசாலிதான். அந்தால தைரியமா பொறி வச்சு புடிச்சிட்டு வந்திருக்க. நீ கலக்குமா. இந்த மாதிரி பொண்ணுங்க தான் நம்ம நாட்டையே ஆளணும். தேங்க்ஸ்க்கா, அன்னைக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. ரொம்ப நன்றிக்கா. ஆமாக்கா, நீங்க தான் ஃபோன் பண்ணி கொடுத்தீங்க, இல்லனா இந்திரா இங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பாருப்பா, ரெண்டு பேரும் வேற வேற குரல்ல பேசினாலும் என்ன ஒத்துமை. ரெண்டு பேரும் இப்படியே இருக்கணும். நல்லா இருங்க நல்லா இருங்க. என்ன இந்திரா, இதுல நீங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணுங்க. கல்யாணி நீங்களும் தான். மேடம், நான் மறுபடியும் இங்க வரணுமா? ஆமா. சொல்லு இந்திரா, என்ன ஆச்சு? ஆமா அக்கா சொல்றேன்க்கா. என்ன விஷயம்? சூப்பர் விஷயம் நடந்துருச்சு, சொல்றேன். சொல்றேன். என்ன ஆச்சு? என்ன அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் இவ்ளோ சிரிப்பு? என்னடி நீயும் சிரிச்சிட்டு இருக்க? அதான்க்கா நானும் கேட்டுட்டே இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் சொல்லாம சிரிச்சுட்டே இருக்காங்க. எனக்கு உங்களை பார்த்து சிரிப்பு சிரிப்பா வருதுக்கா. காவியாக்கா, உங்களையும் இந்திராவையும் இப்படி சிரிச்சு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? விஷயமே சொல்லாம இப்படி சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
என்னன்னு சொல்லுங்க, நானும் சிரிப்பேன்ல. சொல்றேன்க்கா. நான் ஒரு கேஸ்ல மாட்டினேன்ல, உன் தங்கச்சி அந்த கேஸ்ல இருந்து முழுக்க வெளியே வந்துட்டா. ஓகே. IAS எக்ஸாமும் நான் எழுதலான்னு போலீஸே சொல்லிட்டாங்க. ஆமாமா. ஓகே. என்னடி சொல்ற? அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா? எப்படி? ஏன் இந்திரா, போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்க எங்க பிடிச்சாங்க? ஓகே. நானும் இந்திராவும் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அந்த ஆளை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம். நிஜமாவா? காவியா, அத்தை இங்க வா. எல்லாரையும் தான் கூப்பிட்டேன், வாங்க. நீங்க 2 பேருமா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா அத்தை, என்ன மாட்டி விட்டான்ல அந்த ஆளு. ஒரு இடத்துக்கு வரான்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சது. நாங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் அவனை அட்டாக் பண்ணி உடனே கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம். ஏண்டி, நீங்களே 2 பேரும் சின்ன பொண்ணுங்க, தனியா போயிருக்கீங்க. அவர் பாட்டுக்கு பிடிச்ச ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்டி? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. அந்த கான்பிடன்ஸ்லாம் எங்களுக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. சார், அவசரமா வர சொன்னீங்க. என்ன சார், மறுபடியும் எதுவும் பிரச்சனையா? இந்திரா மேல மறுபடியும் எதுவும் கேஸா சார்? நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்திரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. ஆனா அத பப்ளிக்கா சொல்ல முடியல. சொன்னா உங்க ஃபேமிலி நேம் தான் கெட்டு போயிடும். ஃபேமிலி? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க சார். பொதுவா உங்களை மாதிரி பெரிய ஃபேமிலியில சொத்துக்கு பவருக்குன்னு சில சண்டைகள் நடக்கத்தான் செய்யும். அவங்க ஃபேமிலி நேம கெடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு யாரும் துணிய மாட்டாங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க இப்படி நடந்துக்கிறது தான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. சார், எங்க ஃபேமிலியில இருந்தா? சார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா ராமச்சந்திரன், இந்த கேஸ் ஃபுல்லாவே உங்க மருமக இந்திரா மேல பர்பஸ்ஃபுல்லா ஃப்ரேம் செய்யப்பட்ட ஒரு டூப்ளிகேட் கேஸ். இதுல எந்த விதத்திலையும் இந்திரா சம்பந்தப்படவே இல்ல. அவங்கள பழி வாங்கணும்னு லிங்கம்னு ஒரு ஆளை ஹையர் பண்ணி உங்க குடும்பத்துல இருக்கவங்களே பண்ண வேலை தான் இது. எங்க குடும்பத்திலயா? சச்சா, இருக்கா சார்? கண்டிப்பா இருக்காது. இது ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். எங்க ஃபேமிலியில யாரும் அந்த மாதிரி செய்யற ஆட்கள் யாரும் இல்ல சார். சார், சில சமயங்கள்ல நம்ம கூட இருக்கிறவங்களே செய்யற தப்பு நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஆனா அது சின்ன அளவுல இருந்தா பரவாயில்ல. இப்போ உங்க ஃபேமிலியே கெடுக்கிற அளவுக்கு இருக்குன்னா இத கண்டிச்சாகணும் இல்லையா? யாரு சார்? உங்க ஃபேமிலியில இருக்கிற ராகினின்னு ஒருத்தவங்க தான் இத செஞ்சிருக்காங்க. சார், இது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஐ கேன் மேனேஜ் சார். நீங்க சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் லிங்கத்தோட கால் ட்ரேஸ் அவுட் பண்ணதுல ராகினி தான் லிங்கத்தை
இந்திராவோட ஆட்டோல போதைப் பொருளை வைக்க சொல்லி ஹையர் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே பணம் செட்டில் பண்ணிருக்காங்க. இந்திரா லிங்கத்தை ஸ்மெல் பண்ணது தெரிஞ்ச பிறகு இந்த காசையும் கொடுத்து அவனை ஊரை விட்டு வெளியில பொண்ணு அனுப்பிச்சிட்டாங்க. காசை வாங்கிக்கிட்டு லிங்கம் தப்பிக்கிறதுக்குள்ள இந்திரா அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. சோ என்னால இந்த கேஷ மட்டும்தான் அவங்கிட்ட இருந்து எடுக்க முடிஞ்சது. ஃபர்தரா எதுவும் விசாரிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த கேஸ உங்க ஃபேமிலிய டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் முடிக்க சொல்லியிருக்கேன். சார் ரொம்ப நன்றி சார். என்ன சொல்றதுன்னு தெரியல சார். நீங்க செஞ்சது ஒரு மிகப்பெரிய உதவி சார். சார் என்னோட குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் சார். நோ நோ மிஸ்டர் ராமச்சந்திரன், இதுல உங்க மருமக பாவம். ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் வேற. ச்சே, எனக்கு அதான் டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க பாத்துக்கோங்க, இதெல்லாம் ஸ்டார்டிங்லயே கண்டிச்சு வைக்கிறது தான் நல்லது. இனிமேல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். சார், ஒரு நல்ல ஃபேமிலிக்காகவும் முக்கியமா ஐஏஎஸ் ஆக நினைக்கிற இந்திராவுக்காகவும் தான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன். டேக் கேர். என் லிமிட்டை மீறி தான் நான் செஞ்சிருக்கேன். புரியுது சார். இனிமே நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சரி, இந்தாங்க. நான் வரேன் சார். Are you okay? Yeah. I can manage. Okay, chief, take care. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அப்பா என்னப்பா என்ன ஆச்சு? இருங்கப்பா என்ன ஆச்சு? ராகினி, முதல்ல அவளை இங்க கூப்பிடு. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. கூப்பிடு. என்னப்பா? ஏங்க நீங்க இப்படி டென்ஷனா கத்துறீங்க? நான் என்ன எத்தனை தடவை ஆச்சு? சொல்லிருக்கேன், அவ சரியில்லை, அவளை கண்டிச்சு வைன்னு. ஏ ராகினி, இப்ப கீழே வர போறியா இல்லையா? பா என்னப்பாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன் ஆகாம விட்ட துண்டு துண்டா நறுக்கி போட்டு. என்னாச்சு? இவன் டீசெண்டா பிசினஸ் பண்ணிட்டு நல்ல குடும்பஸ்தனா இருக்கான். எதுவும் செய்ய மாட்டாங்கிற தைரியத்துல இந்த ராகினி இப்படி ஆடிட்டு. ராகினி, இப்ப வரப்போறியா இல்லையா? அப்பா உங்ககிட்ட தான் கேக்குறோம், என்னாச்சு? மாமா, இப்படி கோவப்படாதீங்க மாமா. என்னங்க ஆச்சு? ஏங்க வா. ஏங்க மாமா, நல்ல மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் முட்டாளாக்கி இருக்கல நீ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன அவ்வளவு பொறாம, அவ்வளவு ஒரு கெட்டணும்? ஏங்க எப்பவும் உங்களுக்கும் அவளுக்கும் ஆகாது, அதுக்காக இப்படி எல்லாம் பேசுவீங்களா? அவ அப்படி என்னதாங்க பண்ணிட்டா? இந்த பாரு ஜெயா, பெண்களை நான் மதிக்கிறவன். அதுலயும் நம்ம வீட்டு பெண்களுக்கு நான் நிறைய மரியாதை கொடுத்து அவங்க சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன். ஆனா இவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. இவ பொண்ணா போயிட்டாளேன்னு கோவத்தை அடக்கி வச்சிருக்க. இல்லன்னு வையி, இவ்வளவு அடிக்கிற அடியில. என்னங்க ஏங்க, நீங்க முதல்ல இப்படி வாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இவ என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. என்ன மாமா இதெல்லாம்? இந்த மாதிரி நீங்க யார்கிட்டயுமே நடந்து நான் பார்த்ததே இல்லையே. பா, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பா சொல்றேன்.
கௌதம் கௌதம் என்ன கௌதம் இப்படி பேசுற? மாமா ஏய் என்ன மாமா வா, யார்கிட்ட போய் கெஞ்சினாலும் ஏன் கடவுள்கிட்டயே கெஞ்சி கதறினாலும் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஏ உன்னோட சின்ன பொண்ணு அவ, அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்திருக்க, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அப்படியே கோவ தலைக்கு ஏறி மண்டை சூடாகுது. ஜெயா இப்ப அவ போவாளா மாட்டாளா? போ சொல்லு ஜெயா, போ சொல்லு ஜெயா. அக்கா ப்ளீஸ் கண்ணு சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நீ சொல்லுக்கா. அக்கா சொல்லு. போடி வெளிய, போ வெளிய. ஏன் வாயாலே உன்னை வெளியில போன்னு சொல்ல வச்சுட்டியடி பாவி. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ. நீ என் தங்கச்சியே இல்ல, இங்க இருக்காத, போ. இங்க இருந்து வெளியில போடி. அக்கா அக்கா இங்க பாரு, ஒரு நிமிஷம் இங்க பாருக்கா. என்ன என்ன அக்கா அக்கான்ட்டு வா, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிரு. நான் போக மாட்டேன். நல்லவனாவே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். மாமா நான் போக மாட்டேன். இது என்னோட வீடு மாமா. இது ஓ வீடா? அது முன்னாடி வரை